தாம்பரம் அருகே தாயின் தூக்க மாத்திரையை உட்கொண்ட 4 வயது பெண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. குழந்தை இருந்த சோகத்தில் தாய் தனது கையை பிளேடால் அறுத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். சந்தேகத்தின் பேரில் சேலையூர் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கிழக்கு தாம்பரம் அடுத்த சேலையூர் சந்தோஷபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுதா. இவரது மகள் 32 வயதான அஸ்வினி. இவர் சிறுசேரியில் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்றார். இவரது கணவர் குஜராத்தில் வேலை செய்து வருகின்றார். இவர்களுக்கு 7 வயதான ரித்திவ் என்ற மகனும் 4 வயதில் ஹாத்ரா என்ற மகள் இருந்துள்ளனர். இந்த நிலையில் மகன் கிருத்திவ் உடல்நிலை சரியில்லாமல் கடந்த ஜனவரி மாதம் உயிரிழந்ததாகவும், இதனால் அஸ்வினி மன உளைச்சலில் தூக்கமில்லாமல் பாதிக்கப்பட்டு வந்ததால் மருத்துவர்களின் பரிந்துரையில் தூக்க மாத்திரைகளை அவர் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்று இரவு தூங்குவதற்கு முன்பு அஸ்வினி தூக்க மாத்திரைகளை அவரது படுக்கையின் அருகில் வைத்துவிட்டு கழிவறைக்கு சென்றுவிட்டு வந்த நிலையில் அவரது மகள் ஹாத்ரா தூக்க மாத்திரையை தவறுதலாக சாப்பிட்டதாக கூறப்படுகின்றது. பின்னர் இருவரும் தூங்க சென்ற நிலையில் அதிகாலை அஸ்வினி எழுந்து பார்த்தபோது குழந்தை ஹாத்ரா வாயில் நுரை வந்து குழந்தை இறந்த நிலையில் இருந்துள்ளது. இதனால் மகள் இறந்து விட்டதால் கடிதம் எழுதி வைத்துவிட்டு அஸ்வினி அவரது கணவருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு பின்னர் கழிவறைக்கு சென்று பிளேடால் தனது கையை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். இந்த நிலையில் காலை எப்போதும் போல குழந்தையை பள்ளிக்கு தயார் செய்வதற்காக குழந்தையின் பாட்டி சுதா வந்து பார்த்தபோது குழந்தையின் வாயில் நுரை வந்தபடி குழந்தை இறந்து கிடந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். பின்னர் கழிவறையில் சென்று பார்த்தபோது அங்கு அஸ்வினி கையை அறுத்த நிலையில் மயங்கி கிடந்துள்ளார். தகவல் அறிந்த சேலையூர் காவல் நிலைய போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட அஸ்வினியை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அஸ்வினி சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தை தவறுதலாக தூக்க மாத்திரையை சாப்பிட்டதில் சந்தேகம் இருப்பதால் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.